Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். நான் இது பண்ணணும், அது பண்ணணும், வீடு வாங்கணும், வேலைக்கு போகணும், ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் கண்டுபிடிக்கணும், ட்ராவல் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய. இதுக்காண்டி நிறைய பிளான்ஸ், நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருப்போம். இது இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து வச்சுருப்போம். அதுபடி நடக்கலைன்னா அவ்வளவுதான். நான் வேலைக்கு போகணுன்னா அதுக்கு படிக்கணும் இந்த சென்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணணும். 3 மாதம் கழித்து வரப்போகிற எக்ஸாமுக்கு இன்றைக்கி நான் இதை படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு குட்டி குட்டி விஷயத்த கூட பக்காவாக பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அது பண்ணாட்டி இல்லை பண்ண முடியாத மாதிரி சிச்சுவேஷன் வந்துடுச்சு, அவ்வளவுதான். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்ன நடக்குது என் வாழ்க்கையில், நான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன், நான் எதுக்குமே செட் ஆக மாட்டேன், அப்படி இப்படின்னு நம்மளோட மென்டல் ஓரியிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுருவோம். 1 day 2 day 3 days அப்புறம் அதுவே நார்மல் ஆயிரும். கண்டிப்பாக எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்க போகிறதில்ல. நம்ம நினச்ச மாதிரி நினச்ச விதத்தில் அப்படியே நடக்க போகிறதில்ல. அதுதானே வாழ்க்கையோட இயல்பு. ஆனால் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற தாட் மட்டும் நமக்கு ஏன் வர மாட்டேங்குது? நம்மளை ப்ளேம் பண்ணிக்குவோம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணுவோம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளை ப்ளேம் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுவோம், நம்ம நினச்ச விஷயத்த நம்மளால் பண்ண முடியாட்டி. சரி, போதும் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு புதுசாக ஒரு விஷயத்த பார்ப்போம். நம்ம நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. நம்ம கண்டிப்பாக படித்து முடிப்போம், வேலைக்கு போவோம், கல்யாணம் நடக்கும், நமக்கு வயசாகும், எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. இன்றைக்கே இந்த நிமிஷத்தில் நம்ம ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்க போகிறோமா? கண்டிப்பாக மாட்டோம்ல. எல்லாமே நகர்ந்து தான் போக போகுது. பகல் இரவாகவும் இன்று நாளையாகவும் 22வது வருஷம் 23வது வருஷமாகவும் எல்லாமே நடக்க தான் போகுது. கண்டிப்பாக நடக்கும், நம்ம நினச்சதை விட ரொம்ப அழகாகவே. ஆனால் அதுவாகவே நடக்கிறத நம்ம உணர்கிறோமா, அதை ரசிக்கிறோமா அப்படிங்கிறதா கேள்வி. எல்லாமே இங்கே என்னால் தான் நடக்கு, அது ஒரு பார்வைனா, எல்லாம் அதுவாக நடக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வை. நான் தான் எல்லாம் பண்ணணும், இல்லை என்னால் என் மூலமாக தான் எல்லாம் நடக்குது, ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குல்ல. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். நான் தான் எல்லாம் பண்ணணும், இல்லை என்னால் என் மூலமாக தான் எல்லாம் நடக்குது, ரெண்டுத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குல்ல. என் மூலமாக எல்லாம் நடக்கு அப்படிங்கிறதுல ஒரு ஃப்ரீடம் நான் உணர்கிறேன். அதில் எந்த ப்ரெஷரும் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. நான் நடக்கிறத அதுவாக நடக்க அலோவ் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த நேச்சுரல் ப்ராசஸை என்ஜாய் பண்ணணும். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது செய்யணும் அது செய்யணும்னு இல்லாமல் இதுவாக நான் வாழணும், அதுவாக நான் இருக்கணும், அதுதானே வாழ்க்கை. பீயிங்க்கும் டூயிங்க்கும் நடுவில் ஒரு குட்டி இடைவெளி தான். ஆனால் அந்த குட்டி இடைவெளி நமக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டும்னு நினைக்கிறேன். போட்ட பிளானெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கொட்டி கிடக்கிற அழகில் கொஞ்சமாச்சு ரசிப்போமே. வாழ்க்கையே வாழத்தானேன்னு கொஞ்சம் வைப் பண்ணுவோமே. இப்போ இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு உங்களை சுற்றி பாருங்கள். நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், எப்படி ஃபீல் பண்ணுறேன், என்னை சுற்றி என்னெல்லாம் விஷயம் இருக்குது, யார் யாரெலாம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் உங்களை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை கூட ஒரு நாள் நம்ம கனவாக தான் இருந்திருக்கும். அதையும் டே ட்ரீம் மாதிரி கனவு கண்டுட்டு தான் இருந்திருப்போம். நம்ம இருக்கிற பிளேஸ், நம்ம கூட இருக்கிற பீப்புள் எல்லாமே ஒரு நாள் நம்ம இப்போ பிளான் பண்ணுற விஷயம் போல தான் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் அதுவாக நடக்க போகுது. அதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப 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 அழகாகவே. ஆனால் அதுவாக நடக்கிற அந்த தருணங்களை நம்ம என்ஜாய் பண்ணுறோமா அப்படிங்கிறதா கேள்வி. எப்படி சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம பாஸ்ட்டை ரசிச்சுட்டு ப்ரெசண்ட்டை ரசிக்காமலே இருக்க போகிறோமா, இல்லை ப்ரெசண்ட்டையும் ரசிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்டோட ஒரு குட்டி ரீகப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவாக நடக்கிற அந்த தருணங்களை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோமா அப்படிங்கிற கேள்வியோடு நான் கிளம்புறேன்.
டாடா பை. ஹாவ் அ ஹாப்பி டே.